இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சாத்துர்மாஸ்ய விரதம் என்றால் என்ன? இது பற்றி விரிவாக சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். சாத்துர்மாஸ்ய விரதம் இந்த வார்த்தையை நம்ம பஞ்சாங்கத்திலே பார்க்கலாம். சாத்துர்மாஸ்ய விரத ஆரம்பம் என்பது போல் போட்டிருப்பார்கள். இது என்ன சாத்துர்மாஸ்ய விரதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விரதம்னா நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு கட்டுப்பாடு, ஒரு மன உறுதி, ஏதோ ஒரு விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வர்றது. சாத்துர் மாஸ்யம், மாஸ்யம்ங்கிற வார்த்தை நமக்கு புரியுறது, மாதம் அப்படின்னு சொல்றார். சாத்துர்னு சொன்னா சத்துர் அப்படின்னு சொன்னா 4 4 மாதங்கள் விரதம் இருப்பதைத்தான் சாத்துர் மாஸ்ய விரதம் சொல்றார். இது என்ன 4 மாத விரதங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்ப ஆரம்பிக்கும் சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஆஷாட சுக்ல ஏகாதசின்னு கொடுத்திருப்பார். ஆஷாட சுக்ல ஏகாதசியை சயன ஏகாதசி என்ற பெயரிலே அழைப்பார்கள். சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய ஆஷாட மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி திதி நாளன்று இது ஆரம்பிக்கிறது. அதிலிருந்து துவங்கி கார்த்திக சுக்ல ஏகாதசி வரை இந்த 4 மாதங்கள், அதாவது ஆஷாடத்திலிருந்து ஸ்ராவண மாதம் வரை ஒரு மாதம், ஸ்ராவணத்திலிருந்து பாத்ரபதம் வரை 2வது மாதம், பாத்ரபதத்திலிருந்து ஆஸ்வயுஜம் என்று சொல்லப்படக்கூடியது வரை 3வது மாதம், ஆஸ்வயுஜத்திலிருந்து கார்த்திகை வரை சொல்லக்கூடியது அது கார்த்திகை மாதம் 4வது மாதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி இந்த 4 மாத கால அந்த ஏகாதசி வரை, அதாவது ஆஷாட சுக்ல ஏகாதசியிலிருந்து கார்த்திக சுக்ல ஏகாதசி வரை இருக்கக்கூடிய இந்த 4 மாத காலங்களிலும் விரதம் இருக்க வேண்டும். இதைத்தான் சாத்துர்மாஸ்ய விரதம் என்ற பெயரிலே அழைக்கிறார்கள். இதற்கு புராணோக்தமான காரணம் சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த 4 மாத காலங்களிலும் பகவான் விஷ்ணுவானவர் யோக நித்திரையிலே இருப்பார் சொல்றார். அவர் யோகத்திலே இருப்பார். கண்களை மூடிக்கொண்டிருந்தால் கூட, அதாவது இந்த முதல் ஆஷாட சுக்ல ஏகாதசின்னு சொல்றோம் இல்லையா, அதற்கு சயன ஏகாதசின்னே பேரு. அவர் அனந்த சயனனாக, அதாவது சயனிப்பது போல் தெரியும், கண்களை மூடிக்கொண்டு யோக நித்திரையிலே இருப்பாராம், யோகம் செய்து கொண்டிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது கார்த்திகை சுக்ல ஏகாதசிக்கு உத்தான ஏகாதசின்னு பேரு. அன்றைய தேதியில விழித்தெழுந்து விடுவார் அப்படிங்கிற மாதிரி உத்தார ஏகாதசி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பார். இந்த 4 மாத காலங்களிலும் விரதம் இருக்க வேண்டும்னு சொல்லி இருக்கார். ஆனா நம்ம பெரும்பாலும் என்ன நினைச்சுக்கிறான்னா, இந்த சாத்துர்மாஸ்ய விரதம் என்பதை யதிகள், அதாவது சந்நியாசிகள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பது போல் தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. அது போல் இல்லைங்கிறதுக்காக சொல்றேன். சந்நியாசிகள் அவசியம் இந்த விரதத்தினை மேற்கொள்வார்கள். கண்டிப்பாக அவர்கள் ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக மேற்கொள்வார்கள். ஆனால் கிரகஸ்தர்களும், நம்மை போல் சம்சார பந்தத்தில் இருப்பவர்களும் இந்த விரதத்தினை மேற்கொள்ளலாம். இது கொஞ்சம் கடுமையான விரதம் தான். அதை பத்தி விதிமுறைகள்லாம் சொல்றேன். கொஞ்சம் கடுமையான விரதம் தான். ஆனால் அந்த விரதத்தினை மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், இந்த சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும். மிகப்பெரிய உண்மையை அதன் பின்னால் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விரதத்தை பார்த்தோம்னா மத்வர்கள் சொல்லுவாங்க தெரியுமா, மத்வ சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடிய பலரும் இந்த விரதத்தினை மேற்கொள்கிறார்கள். அதாவது சன்னியாசிகள் மாத்திரமல்ல, அந்த மத்வ சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடிய கிரகஸ்தர்களும் கூட, அதாவது குடும்பஸ்தர்கள் கூட இந்த விரதத்தினை மேற்கொள்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இது என்ன சார் விரதம், அப்படி என்ன விரதம் அப்படின்னு சொன்னா, முதலாவது மாதம், அதாவது இந்த ஆஷாட மாதம், ஆஷாட சுக்ல ஏகாதசியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஸ்ராவண சுக்ல ஏகாதசி வரை வரக்கூடிய அந்த முதலாவது மாதத்திலே காய்கறிகளையும் கீரை வகைகளையும் உணவிலே தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். சார், காய்கறிகளையும் கீரைகளையும் தவிர்த்துட்டு அங்க என்னத்த சார் சாப்பிட்றதுன்னு கேட்டா, ஏன் பருப்பு பொடி போட்டு சாப்பிடலாம் இல்லையா, தயிர் சாதம் சாப்பிடலாம் இல்லையா, மோர் சாதம் சாப்பிடலாம் இல்லையா, இப்படி வெறும் அன்னத்தை மட்டும் புசிக்க வேண்டியது. பருப்பு பொடி போட்டு சாதம் கூட சாப்பிடலாம். ஆனால் அந்த பருப்பு பொடியில் கூட மிளகாயை கலந்திருக்க கூடாது. ஏன்னா மிளகாய் என்பது ஒரு காய் வகையிலே விடுகிறது அல்லவா. ஆனால் மிளகு உபயோகிக்கலாம் சொல்றா. மிளகுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் போன்ற எந்த காயுமே, நம்ம வெஜிடபிள்ஸ் சொல்றோம்ல, எந்த காய்களையுமே யூஸ் பண்ணக்கூடாது. காய் மற்றும் கனி வகைகளை அந்த முதலாவது மாதத்திலே தவிர்க்க வேண்டும். எதற்கு சார் அப்படின்னு சொன்னா, ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லியிருப்பா இல்லையா, இப்போதானே ஆடி மாசத்துல தானே விதைக்க ஆரம்பிச்சிருப்பா. அப்போ இப்பதான் விதைக்கவே ஆரம்பிச்சிருக்கோம்னா, இப்போ போய் நம்ம காய்கறி அறுவடை பண்றேன்னு சொல்லிட்டு போனா என்ன ஆகும்? அந்த விளைச்சல் என்பது தடைபடும் தானே. அதை அடிப்படையாக கொண்டு சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்த 2வது மாதம் பார்த்தோம்னா, தயிர் என்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். 2வது மாசத்துல நம்ம காய்கறிகளை யூஸ் பண்ணலாம். ஏன்னா காய்கறிகளை ஆடிப்பட்டத்துல தேடி விதைச்சு கொஞ்சம் கொஞ்சமா விளைய ஆரம்பிச்சிருக்கும்.
அதனால கீரைகள்லாம் விளைய ஆரம்பிச்சிருக்கும். அதனால நம்ம 2வது மாசத்துல அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனா தயிர் என்பதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் சொல்றார். ஏங்கிறதுக்கான காரணத்தை பின்னாடி அப்படியே சொல்றேன். அடுத்து 3வது மாதம் என்று வரும் பொழுது, அந்த 3வது மாதத்திலே பால் என்பதை சுத்தமாக உபயோகிக்க கூடாது. அந்த பசும் பால்னு சொல்றோம் இல்லையா, அந்த பாலினை நிச்சயமாக உபயோகிக்க கூடாதுன்னு சொல்றார். இந்த 3வது மாதம் அப்படிங்கிற காலகட்டம் பார்த்தோம்னா, அது வந்து பாத்ரபத சுக்ல ஏகாதசி, அதாவது சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய அந்த பாத்ரபத மாதத்தினுடைய சுக்லபக்ஷ ஏகாதசியிலிருந்து, வளர்பிறை ஏகாதசியிலிருந்து அந்த ஆஸ்வீஜ சுக்ல ஏகாதசி வரை வரக்கூடிய அந்த ஒரு மாத காலம், இந்த காலத்திலே நிச்சயமாக பாலினை உபயோகிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கார். நம்ம இதற்கு முன்னாடி மாதம் சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த முன்னாடி மாதம் சொல்லி பார்த்தோம்னா ஸ்ராவண சுக்ல ஏகாதசியிலிருந்து அந்த பாத்ரபத சுக்ல ஏகாதசி வரை வரக்கூடிய அந்த மாதத்திலே தயிர் உபயோகிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்போம். அடுத்த 3வது மாதத்திலே பால் உபயோகிக்க கூடாதுன்னு சொல்ற. இது என்ன அப்படின்னா, அங்க ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இல்லையா. அதாவது பெரும்பாலும் அந்த நாட்களிலே முறையாக அந்த இயற்கையான முறையிலே அந்த கன்றுக்குட்டிகளை ஈரக்கூடிய அந்த மாடுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அது இந்த மாதத்திலே தான் பிரசவித்திருக்குமாம். எப்போ? அந்த 3வது மாதத்திலே தான் பிரசவிச்சிருக்கும். அப்ப அதுக்கு முன்னாடி வரும்பொழுது பார்த்தோம்னா அதனுடைய பால் என்பது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்திருக்கும்ல. இப்ப பிரசவம் பண்ணுச்சுன்னா ஒரு 10 மாச காலம் வரைக்கும் பால் கொடுத்திருக்கோம். இந்த 11 மாசம், 11வது மாசம், 12வது மாசம் வரும்போது பாலினுடைய உற்பத்தி என்பது குறைந்திருக்கும். அதுக்காக நமக்கு நிறைய பால் வேணுங்கிறதுக்காக நம்ம அந்த மாடை போட்டு இம்சை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த மாதத்திலே தயிர் உபயோகித்தை முற்றிலுமாக புறக்கணித்தார்கள். இந்த மாதத்திலே ஏன் பாலை புறக்கணிக்கிறான்னு சொன்னா, இப்பொழுது அந்த மாடுகள்லாம் கன்றினை ஈர்ந்திருக்கும். அப்ப இந்த மாசம் முழுக்க எப்படி இருக்கும் அந்த பாலுங்கிறது? சீம்பால்னு சொல்லுவா தெரியுமா, சீம பால் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதாவது இப்பதான் கண்ணுக்குட்டி போட்டிருக்குன்னு சொன்னா அந்த மாசத்துல அந்த பாலை நாம உபயோகிக்க கூடாது. இந்த பால் முழுக்க முழுக்க அந்த கன்றுக்குட்டியானது சாப்பிட்டு நல்லபடியாக செழிப்பாக வளர வேண்டும்ங்கிற மாதிரி சொல்லி இருப்பார். அடுத்தபடியாக பார்த்தோம்னா 4வது மாதம். இந்த 4வது மாதம் தான் கடைசி மாதம். அது நமக்கு வந்து ஆஸ்வீஜ சுக்ல ஏகாதசியிலிருந்து கார்த்திகை சுக்ல ஏகாதசி வரை வரக்கூடிய அந்த 4வது மாதத்திலே முற்றிலுமாக பருப்பு வகைகளை தவிர்க்க வேண்டும் சொல்லியிருப்பார். பருப்பு வகைகள் மற்றும் நெய் வகைகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதற்கு முந்தின மாதத்துல பார்த்தோம்னா ஆஸ்வீஜ சுக்ல ஏகாதசி வரை பார்த்தோம்னா நமக்கு வந்து முழுக்க நமக்கு நவராத்திரி பீரியடுங்கிறது போயிருக்கும் இல்லையா. அந்த நவராத்திரி பீரியட்ல வெறும் சுண்டலா சாப்பிட்டுருப்போம், நிறைய பருப்புகளை எல்லாம் சாப்பிட்டுருப்போம். இந்த மாதத்திலே பருப்பு உற்பத்திங்கிறதும் குறைச்சலா இருக்கும். நம்முடைய உடம்பானது அதற்கேற்றார் போல் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கடைசி மாதத்திலே 4வது மாதத்திலே முற்றிலுமாக பருப்பு வகைகளை தவிர்க்க வேண்டும் சொல்லியிருப்பார். இதைத்தான் சாத்துர் மாஸ்ய விரதம் என்ற பெயரிலே அழைக்கிறார்கள். விரதம் இருந்துதான் பார்ப்போமே. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.